ஓம் சக்தி. அடியார் பார்வைக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு என்பது அம்மானுடைய அருள்வாக்கு. பக்தர்களே, அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரிலே அருள் திரு அடியார் உருவிலே அவதாரம் செய்து ஏழை எளியவர்களும் பாமர மக்களும் இல்லறத்திலே ஈடுபட்டிருப்பவர்களும் ஆன்மீகத்திலே உயர வேண்டும் என்று அருள் வழங்கி வருகிறார். அவருடைய பார்வைக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழே சொல்லுவார், அன்னை ஆதிபராசக்திக்கு மீனாட்சி என்றே ஒரு பெயர் உண்டு. அது என்ன மீனாட்சி? மீன் போன்ற கண்களை உடையவள் என்று அர்த்தம். அதற்கு மீன் அடை காத்து குஞ்சு பறிப்பதில்லை. மீன் பார்த்த அளவிலேயே அவருடைய முட்டைகள் எல்லாம் குஞ்சுகளாக மாறிவிடுகின்றன. அந்த பார்வையிலே மீனுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. அதை போல அன்னை ஆதிபராசக்திக்கு மீன்களைப் போல மீன் கண்ணை போன்ற பார்வையினாலேயே நம்மை ஆட்கொள்கின்ற ஆற்றல் உண்டு என்பதைத்தான் இந்த அருள்வாக்கு கூறுகிறது. எனவே மீனாட்சியாகிய அன்னை ஆதிபராசக்தி தான் அருள் திரு அடியார் உருவிலே அவதாரம் செய்திருக்கிறார்கள். இது அழகாக சொல்வார் அபிராமப்பட்டர். விழிக்கே அருள் உண்டு. முழு உடலிலே இருந்து நாம் அருள் பெற வேண்டியதில்லை, விழியிலே இருந்தே அருள் பெறலாம், பார்வையினாலேயே அருள் பெறலாம். விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கு என்று சொல்லுவார் அபிராமப்பட்டர். அன்னை ஆதிபராசக்தியுடைய அவதாரத்தினாலே தான் மேல்மருவத்தூரில் மட்டுமின்றி சாதி சமய வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்க, உலகம் முழுமையும் உருவாக்க, மேல்மருவத்திலே மட்டுமில்லை, தமிழகத்திலே மட்டுமில்லை, இந்தியாவிலே மட்டுமில்லை, அனைத்து உலகிலேயும் சாதி சமய வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்க, ஆன்மநேய ஒருமுறைப்பாடோடு கூடிய சமுதாயத்தை உருவாக்க அன்னையுடைய அருட்பார்வை துணை செய்து கொண்டு வருகிறது. சக்திகளே, கருவறைக்குள்ளே எல்லோரும் போகலாம், சாதி சமய வேறுபாடு இல்லாமல் கருவறைக்குள்ளே சென்று வழிபாடு செய்யலாம் என்பது அம்மாவுடைய திருவுள்ளம். இது அம்மா தோன்றியனாலே அவதாரம் செய்தனாலே கிடைத்திடக்கூடிய வாய்ப்பு. தொட்டிலை ஆட்டுங்கை தொல்லுரையை ஆளுங்கை என்று அரசியலுக்கு வரலாம் பெண்கள் என்றுதான் சொன்னார் பாரதியார். அன்னை ஆதிபராசக்தி அரசியல் மட்டுமென்ன ஆன்மீகத்திலே நீங்கள் முழுமையாக ஈடுபடலாம் என்று மகளிருக்கு முதன்மை தந்து எல்லா பணிகளிலேயும் மகளிருக்கு முதன்மை தந்து ஈடுபடுத்துகிறாள். அது மட்டுமில்லை, இளைஞர்கள், இன்றைய கால இளைஞர்கள் மதுவிலேயும் மயக்கத்திலேயும் புகையிலேயும் போதைப் பொருளிலேயும் ஈடுபட்டிருந்த இளைஞர்களை எல்லாம் மாற்றி ஆன்மீகத்தில் ஈடுபட செய்து சமுதாயத்திற்கு எதிர்கால நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக அவர்களை மாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அவள் மனம் மாறுகிறார்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தொண்டு செய்கிறார்கள், அம்மாவுடைய அருளை பெறுகிறார்கள். இளைஞர் சமுதாயத்தை அவருடைய அருட்பார்வையானது நல்வழிப்படுத்தி விடுகிறது. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறாள், அன்னதானம் வழங்குகிறாள், இலவச அன்னதானம். பசி வந்திட பத்தும் பறந்துமான்னு சொல்வார்கள். பரமஹம்சர் சொல்லுவார், பசித்தவனிடத்திலே நீ பகவத்கீதையை சொல்லாதே. அப்படி என்றால் என்ன? அவனுடைய பசியை போக்கிவிட்டு தான் ஆன்மீகத்தை பற்றி பேச வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு பசியிலே தான் உணவு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் கண்ணும் கருத்துமாக இருப்பான். அவனுக்கு ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவனுக்கு இருக்காது என்பது அவனுடைய கருத்து. எனவே அம்மா ஆதிபராசக்தி பசியை போக்குகிறாள். பசியை போக்க இலவச உணவு கொடுக்கிறாள். உடல் நோயை போக்க, தலைவலி என்றாலே 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள மருத்துவர்களை தேடி செல்ல வேண்டிய நிலை இருந்த காலத்திலே அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரிலே மிகப்பெரிய மருத்துவமனை, இலவச மருத்துவமனை உருவாக்கி ஏழை எளியவர்களுக்கு அவருடைய அருட்பார்வையினாலே மருத்துவ வசதி சேர்த்து வருகிறாள். அவருடைய அவதார திருநாளை ஒட்டி ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு கண் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்கிறாள். இலவசமான கண் சிகிச்சை முகாம் நடத்த அருள் பெறுகிறாள். அந்த அருட்பார்வைக்கு அவ்வளவு பெரிய அருள் உண்டு. இதனால்தான் அன்னை ஆதிபராசக்தியுடைய அவதார திருநாளை நாம் எல்லாம் மார்ச் 3ஆம் நாள் கொண்டாடுகின்ற மனநிலையே இருக்கின்றோம். பசிப்பணி தீர்க்குகிறாள், உடற்பணியை தீர்க்குகிறாள், உள்ள பிணிகளை நீக்குகிறாள், ஏழை எளியவர்களுக்கு முதன்மை தருகிறாள். ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்திலே, பசித்தவனிடத்திலே மீன் என்கின்ற உணவை கொடுக்காதே, மீன் பிடிப்பதற்குரிய தூண்டிலை கொடு என்பது ஒரு பழமொழி. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை சாப்பாடு போட்டுவிட்டால் மட்டும் போதாது, அவன் தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பது அந்த ஆங்கில பழமொழிய பொருள். அதே போல அம்மா ஏழையானவர்களுக்கு சாப்பாடு போடுவது மட்டுமில்லை, உபகரணங்கள் வழங்குகிறாள். தொழில் தொடங்குவதற்குரிய உபகரணங்களை வழங்குகிறாள். அவருடைய அவதார திருநாளை ஒட்டி வெறும் மேடை பேச்சோ அது பஜனை செய்வதை மட்டும் பயனில்லை, ஏழை எளியவர்களுக்கு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்பது அம்மாவுடைய திருவுள்ளம், அம்மாவுடைய அருளாணை. ஆகினாலே அப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய அருட்பார்வையினாலே நாம் நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நீக்கிக் கொள்கிறோம். உள்ளத்து அழுக்கை
அருட்புறனால் துடைத்தனை என்று சொல்லுவார். உள்ளத்திலே உள்ள அபிராமன் தான் இப்படி சொல்லுகிறது. உள்ளத்திலே உள்ள அழுக்குகளை எல்லாம் அருளாகி புனலினாலே தண்ணீர்னாலே கழுவிடுகிறாய் அம்மா என்று சொல்லுகிறார். அப்படி அவருடைய அருள்பாருக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. எங்களெல்லாம் கேட்பது புரிகிறது. சரிங்க, உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு கழுவுறது நமக்கு தெரியுமா? இதெல்லாம் அடுத்த பிரிவுக்கு பார்த்துக்கலாம். இந்த பிரிவில என்ன பயன் உண்டு என்று கேட்டால், இந்த பிரிவிலையும் அவருடைய அருள்பார்வையானது செல்வம் தரும். செல்வமானது அழிந்து போகலாம், கல்வராலே கவரப்படலாம். கல்வராலே கவரப்படாத கல்வி தரலாம், கல்வி பெறலாம். தனம் தரும், கல்வி தரும், தளர்வில்லாத மனம் தரும். ஒரு நாளும் தளர்வில்லாத உறுதியான உள்ளத்தை பெறலாம். அவளை வழிபட்டால், அவருடைய பார்வை பெற்றால் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அழகான வடிவம், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அழகா இருக்கணும்னு விரும்புகிறோம். அழகான தெய்வ வடிவம் தரும். தெய்வம் போன்ற அழகான வழியை பெறலாம். நல் நெஞ்சல் வஞ்சமிலா இனம் தரும். அதான் முக்கியம். நமக்கு சேரணும் அறிந்து சேரணும் சொல்வார்கள். நம்முடைய மல்லரார் சொல்வார், மனதிலே கள்ளம் கபடம் இல்லாதவரோடு பழக வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நல்ல இனம் தரும். திருவள்ளுவர் சொல்வார், நட்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு 5 அதிகாரம். மிகப்பெரிய கடவுளை கூட வழிபடுகின்ற நிலையிலே 10 திருக்குறள் தான் சொன்னார். நட்பை பற்றி சொல்லும் பொழுது நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை என்று 5 அதிகாரங்களில் 50 திருக்குறள் சொல்கிறார். நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நெஞ்சில் வஞ்சமிலாம் நல்ல இனம் தரும். இன்னும் என்னென்ன கொடுங்க, நிறைய கொடுக்குங்கன்னு சொல்லி பார்த்தார். பாட்டு முடியல. அதனால் சொன்னார், நல்லன எல்லாம் தரும். அம்மாவுடைய அருட்பாடு இருக்கிறதே, அது தீயனவற்றை தராது, நல்லன எல்லாம் தரும் என்று சொல்கிறான். ஆகினாலே பக்தர்களே, சக்திகளே, இந்த பிறவிலேயும் பல்வேறு பலன்களை அடையலாம், அடுத்த பிறவிலேயும் பல்வேறு புண்ணியங்களை தேடி சென்று நல்வழியை அடையலாம் என்பதுதான் அம்மாவுடைய அருட்பாவிற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை அவதார திருநாளிலே நாம் பெற்று அம்மாவுடைய அருட்பாவிற்கு ஆளாகும். ஓம் சக்தி.